இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய திருமண்டலம் கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை. பீப்புள் ஆஃப் காட், ஃப்ளோக் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்கள் கிறிஸ்துவனுடைய மந்தையை சேர்ந்தவர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். இறை மக்கள் என்றால் யார்? கண்டிப்பாக நானும் நீங்களும் தான். யாரெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களோ அவர்கள் எல்லோருமே இறை மக்கள், ஆண்டவருடைய மக்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. இறை மக்கள் என்றால் நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக என் பாவங்களை மன்னித்து என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். சிலுவையின் மரணத்திற்கு முன்பதாக நான் பாவத்திற்கு, உலகத்திற்கு, மாம்சத்திற்கு சொந்தமாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை விலை கொடுத்து சிலுவையிலே பலியாகி மீட்டிருக்கின்றார். 1 பேதுரு 1:19ஆம் வசனத்திலே, விலையேறப்பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். த ரிடெம்ஷன். அப்போ இறை மக்கள் என்றால் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், அழிந்து கொண்டிருந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். அப்போ இறை மக்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்குள்ளதாய் இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு வாழ்பவர்கள். அன்பானவர்களே, எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள் இயேசுவின் இரத்தம் உண்டு என்று சொல்லி? இயேசுவின் இரத்தம் என்னை அவருக்கு சொந்த மகனாக, மகளாக மாற்றி இருக்கின்றது. அவர்கள்தான் இறை மக்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன்? அவர்கள்தான் இறை மக்கள். வைகை தண்ணீர் மதுரைக்கு வந்தால் பிரோஜனம் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், அப்படித்தானே? இயேசுவின் ரத்தம் கல்வாரியில் உள்ளது தெரியும், பட் இட் ஷுட் கம் இன்டு மீ, எனக்குள்ளதாய் வர வேண்டும். அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் தான் இறை மக்கள். இறை மக்கள் யார்? கிறிஸ்துவின் மந்தை. வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுள் மெய்ப்பராகவும் அவருடைய ஜனங்கள் மந்தையாகவும் ஆடுகளாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு நன்றாய் தெரியும். அப்போ ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கின்ற பொழுது நான் அவருடைய மந்தைக்குள்ளதாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் மந்தை. இந்த தொடர்பு இப்படித்தான் வருகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட 3 வேத பகுதிகளையும் வைத்து கிறிஸ்துவின் மந்தையில் இருப்பதற்கான தகுதிகள், தொடர்ந்து இருப்பதற்கான தகுதிகள் மற்றும் கிறிஸ்துவின் மந்தையிலே இருப்பதினாலே எனக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்கள், இந்த 2 காரியங்களையும் உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பயணத்திலே மெக்கதோனியா நாட்டிலே இருக்கின்ற பிலிப்பு பட்டணத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். ஆற்றங்கரையில் ஆராதனை. ஆராதனை எங்கே வேணாலும் நடத்தலாம். எது முக்கியம்? இடம் முக்கியமல்ல, தேவ பிரசன்னம்தான் முக்கியம். பக்தியோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இங்கே அந்த பிலிப்பு பட்டணத்திலே ஜெப ஆலயங்கள் இல்லை.
பொதுவாக ஒரு இடத்திலே ஜெப ஆலயங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 5 அல்லது 10 யூதர்களாவது அந்த இடத்திலே அந்த ஊரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஜெப ஆலயங்களை கட்டுவார்கள். சிதறி போயிருந்தவர்கள் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கின்றார்கள். 5க்கும் குறைவான மக்கள் தான் அங்கே இருப்பாங்க போல தெரியுது. அதனால தான் பவுல் ஆற்றங்கரையிலே ஒரு ஆராதனையை நடத்துகிறார். அந்த ஆராதனை நடத்துகின்ற பொழுது லீதியாள் என்ற ஒரு பெண், வியாபாரம் செய்கின்ற ஒரு பெண், கடவுளை வணங்குகின்றவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். பவுல் ஆராதனை வேளையிலே பிரசங்கம் பண்றாரு. வேதம் என்ன சொல்லுகின்றது? கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். என்ன அர்த்தம்? மந்த உட்கார்ந்துருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை வருது. அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் லீதியாளின் உள்ளத்திலே பேசுகிறார். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நம்மளுக்கு தெரிந்த வசனம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஆப்ஷன் கொடுக்குறார், நீ திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என் இதய கதவை ஆண்டவர் எப்பொழுதுமே தட்டுகிறவர், வாய்ப்புகளை கொடுக்கிறவர். இங்கே லீதியாளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இதய கதவிற்கு உள்ளதான் தாழ்பால் இருக்கு, அதை நான் தான் திறக்க வேண்டும். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறவர். தம்முடைய மந்தைக்கு அவருடைய வார்த்தையின் வழியாக வாய்ப்புகளை கொடுக்கின்றவர். ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா? லீதியா, அதான் இந்த இடத்துல அர்த்தம். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறக்கிறார், தட்டுகிறார். அப்போ லீதியால் நல்ல ஒரு முடிவு எடுத்து மந்தையிலே தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த வசனம் போட்டிருக்கு இல்லையா? அவர்கள் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். மந்தையில் சேர்க்கப்படுகிறார்கள். தட்டுவது ஆண்டவர், திறந்து தேவனை உள்ளே அனுமதிப்பது என்னுடைய பொறுப்பு. அப்ப மந்தையிலே இருப்பதற்கு, மந்தையிலே தொடர்ந்து இருப்பதற்கு என்ன தகுதி? முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மகனே, என்னை உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவாயா? யாரெல்லாம் இயேசுவை உள்ளத்திலே வைத்திருக்கிறார்களோ கதவை திறந்து, இயேசுவே எனக்குள்ளதாய் வாரும், நீர் எனக்குள் வாழ்வதற்கு நான் அனுமதிக்கிறேன், நீரும் நானும் இனி இணைந்து வாழ்வோம், நான் தனியாக வாழவில்லை, இந்த உலகத்தோடு ஒட்டி வாழவில்லை, உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய சிலுவையின் ரத்தம் எனக்குள்ளதாய் வரட்டும், என் பாவங்களை மன்னிக்கட்டும். ஏற்றுக்கொள்ளுதல் மந்தையிலே இருப்பதற்கு முதலாவது தகுதி என்று அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து என் இதயத்தில் இருக்கிறார் என்று? யோசிச்சு பாருங்க. கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார், பல சந்தர்ப்பங்களில் தட்டுகிறார், எப்பொழுதும் தட்டுகிறார். மகனே, எனக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயா? முழுவதுமான இடத்தை கொடுப்பாயா? சண்டே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பிள்ளை ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த சபையை சேர்ந்த ஒரு அம்மா கேட்டாங்களாம், என்ன நீ ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு, நீ ஆண்டவருடைய பிள்ளை தானா? ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளை தான். உன் இதயத்தில் ஆண்டவர் இருக்காரா? இருக்காரு. நிச்சயமா இருக்காரு. எப்படி சொல்கிற ஆண்டவர் இதயத்தில் இருக்காருன்னு சொல்லி? அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் இதயத்தில் ஆண்டவர் இருக்காரு. எப்படி தெரியுமா? உள்ளே விட்டதே நான் தானே, உள்ளே அனுமதித்ததே நான் தானே. அன்பானவர்களே, எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் உண்டு? இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவை உணர்ந்திருக்கிறோம், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அவர் கதவை தட்டுகின்ற பொழுது எத்தனை பேர் திறந்து, ஆண்டவரே உள்ளே வாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவைகளின்படி வாழ்வதற்கு ஆயத்தம். மந்தையின் முதலாவது தகுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், முதல் வேத பட வாசி கேட்டோம் இல்லையா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் 15 வசனங்கள். கர்வாலி மரத்தின் கீழ் தீர்மானம். இந்த இரண்டாவது பகுதிக்கு இந்த வேத பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால்
அங்கே ஆற்றங்கரையில் ஆராதனை, இங்கே கர்வாலி மரத்தின் கீழே ஒரு தீர்மானம். இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குது? 34ஆம் அதிகாரம் முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு குடும்பத்தில் ஒரு பயங்கரமான நிகழ்வு. தீனாள் அவருடைய மகள் மூலமாக சில விரும்பத்தகாத காட்சிகள் அங்கே நடைபெற்றன. யாக்கோபுக்கு மன வருத்தம், குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வீழ்ச்சி. காலி பண்ணிட்டு கிளம்புறாரு. ஊர்க்காரங்கெல்லாம் சண்டை போட்டாச்சு, நிறைய பிரச்சனை, விரோதம். இப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, கிளம்பி செல்லுங்கள். அப்ப யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாருக்கு மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வருவதற்காக சில காரியங்களை செய்கிறார். என்ன சொல்றாரு? அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். மந்தையில தான் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற பெயர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளதாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இருந்தன. அப்ப யாக்கோபின் குடும்பத்தை பெத்தேலுக்கு ஆண்டவர் போக சொல்றாரு. அவர்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிய செய்வதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபின் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை உணர்த்துகின்றார். அப்ப தன்னுடைய குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்து இருக்கிறது. பிள்ளைகளுக்கு கடவுள் பயம் இல்லை, மாம்சத்தில் அவங்க போராடுகிறார்கள். கடவுள் பயம் இல்லாமல் கடவுளுடைய வழிகளை கேட்காமல் தங்களுடைய வழிகளில் அவர்கள் முயற்சி செய்கிறார்களே, இவர்கள் ஆண்டவருக்குள்ளதாய் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை செய்கிறார். என்ன சொல்லுகின்றார்? முதலாவது, தங்கள் வீட்டில் இருந்து கடவுளுக்கு பிரியமில்லாத அனைத்து பொருட்களையும் தூர எரிந்து விட வேண்டும். அவங்க அதை தான் அவங்க செய்கிறாங்க. அந்நிய சுரூபங்களை, அந்நிய தெய்வங்களை, அவர்கள் அந்த நாட்டிலே இருந்து தகப்பன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த காரியங்களை, பிற தெய்வத்தின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையின் அடையாளமாக அவர்கள் வைத்திருந்த சொரூபங்களை எல்லாம் கர்வாலி மரத்தின் மேலே புதைத்து விடுகின்றார்கள். இனி நாங்கள் இந்த தெய்வத்தை வணங்க மாட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துகின்றார்கள். பக்தியிலும் ஆராதனையிலும் தங்கள் முடிவுகளை புதுப்பித்துக் கொள்ளுகின்றார்கள். பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுகின்றார்கள். ஆண்டவரோடு ஐக்கியப்படுகின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். அப்ப இரண்டாவது தலைப்பு என்ன? முதலாவது, மந்தையிலே இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையிலே இருந்தால் கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்ததை போல நான் அதை என் வாழ்க்கையிலே இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அவைகளுக்கும் இதற்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை. அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பை என் வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ள முடியும். மந்தையிலே நான் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க முடியும். அந்த அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும். 35ஆம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம், 4ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் புதைத்து போடுகிறார்கள். 5ஆம் வசனம் யாராவது வாசிங்க. பின்தொடராமல் இருந்தார்கள். ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க, இந்த யாக்கோபினுடைய குடும்பத்தை அழித்து விட வேண்டும். அப்படி அவர்கள் திட்டம் போட்டிருந்ததை அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் புதைத்து விட்டு ஒரு புதிய உடன்படிக்கையோடு, புதிய இருதயத்தோடு, கீழ்ப்படிதலின் இதயத்தோடு நடக்க ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கு வர இருந்த ஆபத்தை ஆண்டவர் நிறுத்தி விடுகின்றார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கும். அதான் முக்கியமான ஒரு காரியம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதி
7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவர்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒழுங்காக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துடுவாங்க, பின்னாடி போயிடுவாங்க, அவர்கள் தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சத்துருக்களுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பார். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு மறுபடியும் உணர்வு அடைந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒரு இரட்சகனின் நியாயாதிபதியை எழுப்புவார். அதான் நியாயாதிபதிகள். அந்த நியாயாதிபதிகள் வந்து எதிரிகளுடைய கரத்தில் இருந்து காப்பாற்றி மறுபடியும் பழைய நிலைக்கு வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒழுங்காக இருப்பாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் சத்துருவின் கரங்களிலே ஒப்பு கொடுப்பார். இதுதான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வருகின்ற சம்பவங்கள். என்ன தெரிந்து கொள்கின்றோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிற தண்டனை என்ன? தம்முடைய பிரசன்னத்தை எடுத்து விடுகிறார். அதுவரைக்கும் எதிரிகளிடத்திலே இருந்து அவர்களை காப்பாற்றின கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு எடுபட்டு விடுகின்றது. வேலி இல்லாத தோட்டத்தை போல மாறிவிடுகிறார்கள். வேலி இல்லாத தோட்டத்தை எப்படி ஆடு மாடுகள் உள்ளே நுழைந்து பயிர்களை நாசம் செய்து விடுமோ, அதே போல மீதியானரை போன்றவர்கள் இஸ்ரவேல் மக்களை வந்து சிறைபிடித்து கொண்டு விடுகிறார்கள். அப்ப கீழ்ப்படியாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? பிரசன்னத்தை எடுத்து விடுவது. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை. ஏன் நான் பாவத்திலே விழுந்து விடுகிறேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே சில துன்பங்கள் ஏற்படுகின்றது? ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை. கீழ்ப்படிய வேண்டும். மந்தையிலே நான் ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஐ ஷுட் ஒபே. எப்பொழுது நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன 2 வார்த்தை முக்கியமானதுங்க. ஒன்று, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? மரத்திலேயே உட்காந்துட்டு இருக்காதப்பா, நான் உன்னோட நெருக்கமாய் பழக விரும்புகிறேன், உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன். சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா. இப்படிப்பட்ட வார்த்தை, இப்படிப்பட்ட அறைகூவல் ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற பொழுது எத்தனை பேர் கீழ்ப்படிந்திருக்கிறோம்? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இன்றைக்கும் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆசீர்வாதம் எப்படி வரும்? ஐ ஷுட் கம் டவுன். என் நிலையை நான் விட்டு கொடுக்க வேண்டும், இறங்கி வர வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அதை உணர்ந்து என் நிலை விட்டு கொடுத்து இறங்கி வருவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லாண்டவரே, நான் மரத்திலேயே உட்காந்துக்கிறேன், இங்கிருந்தே உங்களை பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு மரத்தின் வாழ்க்கை தான் நல்லா இருக்குது, இப்படியே இருந்து விடுகிறேன். லாசருவே இறங்கி வா. அதான் ஆண்டவருடைய வார்த்தை. உருவகப்படுத்தி சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேகர் மரத்திலேயே உட்காந்துருக்காங்க. ஜெபிக்காத மரம், வேத வாசிக்காத மரம், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத மரம், பாவத்தின் மரம், நிறைய மரங்களிலே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சகேயுவே இறங்கி வா. சகேயு இறங்கி தன் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவோடு நடந்து சென்றார். என்ன அருமையான ஒரு காட்சி இல்லையா? எத்தனை பேர் இறங்கி ஆண்டவரோடு ஆண்டவத்தை கை கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீர் தேவை, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், இனி நான் வாழ மாட்டேன், நானும் நீரும் இணைந்து வாழ்வோம். அல்லேலூயா. சகேயு தன் இயேசுவை வீட்டிற்கு அழைத்து செல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்த வார்த்தை, லாசருவே வெளியே வா. இருட்டில் இருக்கிற லாசரு, உயிரற்ற லாசரு, மரித்து போன லாசரு. ஆண்டவருடைய வார்த்தை வருது, லாசருவே வெளியே வா. பாவத்திலே நான் மரித்திருப்பேன் என்று சொன்னால், வெளிச்சத்திலே இல்லாமல் பாவத்தின் இருட்டிலே நான் இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை வருது, வெளியே வா. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கிறார்.
கிறிஸ்துவின் மந்தையில் இருக்கின்ற இரண்டாவது தகுதி என்ன? எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது காரியம், யோவான் 10ஆம் அதிகார வாசம் இல்லையா, சுவிசேஷ வேத பாடமாக முதல் 6 வசனங்கள். நல்ல மெய்ப்பனின் ஆளுகை, மெய்ப்பனுக்கு பின்னால் ஊர்வலம். ஆடுகள் மந்தைகள் நகருகின்றன, தானா போலங்க. முன்னால் ஒரு தலைவன் உண்டு, முன்னால் ஒரு மெய்ப்பன் உண்டு. நான் கிறிஸ்துவின் மந்தையிலே இருப்பேன் என்று சொன்னால் என் இஷ்டப்படி என் இஷ்டப்பட்ட இடத்திற்கு நான் போகக்கூடாது, நடக்கக்கூடாது. நான் இயேசுவைத்தான், மெய்ப்பனைத்தான், நல்ல மெய்ப்பனைத்தான் பின்பற்ற வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இறை மக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாம், கிறிஸ்துவின் மந்தையிலே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நான் யாரை பின்பற்றுகிறேன்? உலகமா, இயேசுவா? எனக்கு முன்னாக நடப்பது யார், எவைகள்? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 306 அழகான வார்த்தைகள். ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றது, பெயர் சொல்லி கூப்பிடுகிறான், சத்தத்தை அறிந்தபடியால் பின் செல்லுகின்றது. ஆண்டவரோடு நான் நெருக்கமாக இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உணர முடியும். ஐ கேன் ரியலைஸ், ஐ கேன் ஐடென்டிஃபை த வாய்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் தான் என்னோடு பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார் என்று சொல்ல முடியும்? பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே, நான் உலகத்தின் பின்னால் அல்ல ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதற்கு ஆயத்தம். அதைத்தான் இந்த யோவான் முதல் 10ஆம் அதிகாரம் 6 வசனங்கள் சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார், உறுதியை கொடுக்கிறார். நீ என்னை பின்பற்றினால் காணா போயிட மாட்ட, வழி தெரியாமல் திரிய மாட்டாய். நான் உன்னோடு இருப்பேன், உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். You will shine. ஆண்டவரை பின்பற்றுவதனாலே ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அன்பானவர்களே, நான் மந்தையிலே இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். சண்டே கிளாஸில் விபிஎஸ்லாம் ஒரு அருமையான பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்போ நம்ம பாடுறோமான்னு தெரியல. அருமையான ஒரு பாடல். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு பாட்டு இல்லையா? துணிந்து விட்டேன், முடிவு செய்து விட்டேன், எந்த சூழ்நிலையிலும் நான் இயேசுவை பின்தொடர்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை நான் பின்தொடர்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையில், அந்த பாதையில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை, பாதுகாப்பு உண்டு, ஆபத்து இல்லை. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகா சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் நடந்து போகிறார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அன்பானவர்களே, அவருடைய மந்தை, கிறிஸ்துவின் மந்தையிலே நான் இருப்பேன் என்று சொன்னால் அவருடைய குரலை கேட்டு நான் அவருக்கு பின் செல்ல வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுதல் என்றால் என்ன? அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அவருக்கு பிரியமானவைகளை ஏற்றுக்கொள்ளுதல், அவரை நம்புதல். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்ததான் ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற துணிந்திருக்கிறேன்.
எப்பவுமே ஆண்டவர் சாய்ஸ் கொடுக்கின்ற ஆண்டவர். வாசிங்களேன், எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 21:8. ஆமென். 2 வழி தாங்க இருக்கு, 3வது வழியெல்லாம் கிடையாது, நியூட்ரல் வேலாம் கிடையாது. ஒன்று ஜீவ வழி, சிலுவையின் வழி, இயேசுவின் வழி, இல்லைன்னா பிசாசின் வழி, மரணத்தின் வழி. அன்பானவர்களே, எந்த வழியில் நடக்கிறேன்? எந்த வழியை நான் இப்பொழுது தெரிந்தெடுத்திருக்கிறேன்? ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்ற கேள்வி, மெய்ப்பனாக முன் சொல்லுகின்ற ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், 2 வழி இருக்கு. என்னை ஏன் பின்னாடி வர்றியா, உலகத்தின் பின்னாடி போறியா? இப்பொழுது நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? சாய்ஸ், தெரிந்தெடுப்பு என்னுடைய கரத்திலே உண்டு. அவரை நான் பின்பற்ற வேண்டும். ரூத் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு சம்பவம் இல்லையா? அது ஒரு கட்டத்தில் ரூத்துக்கு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வருது. நகோமி மாமியார் சொல்கிறாங்க, 2 மருமகள்கிட்டையும் சொல்கிறாங்க, இனிமே என்னால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போயிருங்க. அப்போ ரூத்து மனசில் 2 காரியம் ஓடுது. சொந்த ஊருக்கு போயிடலாமா, இல்லை மாமியார் கூடயே இருக்கலாமா? என்ன முடிவெடுக்கிறார்கள்? 1ஆம் அதிகாரம் 16-17, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அடக்கம் பண்ணப்படுவேன். முழுமையான பூரணமான சரண்டர், அர்ப்பணிப்பு. என்ன ஒரு நல்ல தீர்மானம் பார்த்தீங்களா? தெளிவாக சொல்லிட்டாங்க, அறகுறையான முடிவு அல்ல, கடைசி வரைக்கும் உம்மோடு தான் இருப்பேன். அந்த தீர்மானத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாய்ஸ் வருதோ, தெரிந்தெடுப்பு வருதோ, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். அந்த பாதை சரியான பாதையாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும், படிப்பு விஷயத்தில், திருமண விஷயத்தில், வியாபார விஷயத்தில், வேலை விஷயத்தில், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு எது பிரியம் என்று சொல்லி நான் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது, அவருடைய பாதையை தெரிந்தெடுக்கின்ற பொழுது, அந்த பாதை பிரகாசமான பாதையாக இருக்கும். நகோமி மன உறுதியை கண்டு சொல்லி போட்டிருக்கோம் 18வது வசனத்தில். அந்த உறுதியான தீர்மானத்தை எடுப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். மதுரையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் பல வருஷங்களுக்கு முன்பதாக ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை படித்தார். தஞ்சாவூர்லேருந்து வந்து படித்த ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது அங்கே நடைபெறுகிற ஊழியத்தின் மூலமாக, ஸ்கூல் மிஷன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ராஜேஸ்வரி இயேசுவின் மந்தையிலே சேர்ந்தாச்சு. வீட்டில் எல்லாம் இந்துக்கள், தஞ்சாவூரில் இருக்க அவங்க வீட்டுக்கு அது தெரிஞ்சு போச்சு. படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வாசல் அவங்க அப்பா சொல்கிறாரு, கையில் புதிய ஏற்பாடு வச்சுருக்கா, பையில் இயேசுவையையும் புதிய ஏற்பாட்டையும் கீழே வச்சுட்டு வரணும்னா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வீட்டுக்குள் வராதே. எப்படி இருக்கும்? +2 முடிச்சுட்டு போகிறா. என்ன தீர்மானம் எடுக்க? ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்ற ஆயத்தம். தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு போகிறான். சித்தப்பா அவளை ஏற்றுக்கொண்டார், எல்லா உதவியும் செய்கிறாரு, தொடர்ந்து படிக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்காய் வாழ்வதற்காய் தீர்மானிக்கிறார். ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க, சித்தப்பாவும் ராஜேஸ்வரியும். சித்தப்பா சொல்கிறாரு, அம்மா இப்போ கூட ஒன்று கெட்டு போகலம்மா, நீ எதுக்குமா வட இந்தியாவுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிற, என் கூடயே இரு. இல்லை சித்தப்பா, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நல்ல ஒரு தீர்மானம். இன்றைக்கும் அவர்கள் வெற்றிகரமாக ஊழியத்தை செய்து வட இந்தியாவிலே ஒரு ஊழியக்காரியாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மந்தையிலே இருப்பவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவார்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உம்மை தொடருவேன். கிறிஸ்துவின் மந்தை. நான் 3 தகுதிகளை சொன்னேன்.
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவரை மனதார முழு மனதோடு பின்பற்ற வேண்டும். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது செய்தியில மெய்ப்பனால் மந்தைக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, பிரசங்க என்ன பேசுறாருன்னு யோசிக்காதீங்க, 10 நிமிஷம் முடிச்சிருக்கேன், கவலைப்படாது. பேசலாமா? மந்தை என்று சொன்னால் என்ன ஆசீர்வாதங்கள்? நேற்று இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் மனைவி வந்தாங்க பக்கத்தில், என்ன தலைப்புன்னு கேட்டாங்கன்னு சொன்னேன். மெய்ப்பன் மந்தைன்னு சொன்னேன். உடனே அவங்க சங்கீதம் 23 எளிதாக பேசிடலாமே, அவங்க சங்கீதம் 23 நீங்கள் பேசிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து ஆசீர்வாதத்தை புறக்கிட்டு வந்திருக்கேன். அப்பப்போ மனைவி சொல்லையும் கேட்கணும்ல. ரைட். சங்கீதம் 23 6 வசனம் இருக்குது. அதை 3ஆக பிரிச்சிருக்கேன். முதல் 2 வசனத்தில் யாராவது வாசிக்கிறீங்களா? தேவைகளை சந்திக்கிறார், தேர்ச்சுகிறார், தேவையான இடத்திற்கு என்னை நடத்துகிறார். முதல் 3 வசனத்தில் there is a provision, என்னுடைய தேவைகளுக்கான ஏற்பாடுகளை நான் பார்க்கிறேன். நான் மந்தையில் இருந்தேன்னா என் தேவைகளை சந்திக்கிறாரு, சோர்ந்து போயிருந்தா என்னை ஆறுதல் படுத்துகிறார், தவறான வழியில் போகாமல் சரியான பாதையிலே நடத்துகிறார். there is a provision. 4ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். போதுமா? அது அடுத்து 4ஆம் வசனம் ப்ரொவிஷன். அடுத்து there is a protection, ஆண்டவருடைய பாதுகாப்பு. அதில் ஒரு 3 வார்த்தை வருதுங்க. மரணம், இருள், பள்ளத்தாக்கு. பயங்கரமான வார்த்தை இல்லையா? மரணம்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லையா? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கையில் சில காரியங்கள் முடிந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர். அல்லேலூயா. இருள், திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சுன்னா தடுமாறிடும் இல்லையா? வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு, பள்ளம். கொடைக்கானலில் ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது தெரியுமா? அதில் விழுந்தா தெரியுமா? ஏதாவது எலும்பு கூட தேராது. சில சமயம் அதில் விழுந்துட்டோன்னு சொன்னால் நான் இங்கே தான் விழுந்திருக்கேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பள்ளத்தாக்கு. என் வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், என் வேதனை, என் பிரச்சனை யாருக்குமே தெரியாமல் இருந்தாலும், மனிதர்களுக்கு புரியாமல் இருந்தாலும், இயேசு என்னை தூக்கி விடுகின்ற ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய கோல், அவருடைய தடி என்னை தேற்றும். பாதுகாப்பின் கரம். மரணம், இருள், பள்ளத்தாக்கு. கடைசி வசனம் வாசிங்க. 5, 6. ஆமென். ஆமென். there is a promise, வாக்குத்தத்தம். பந்தியிலே, பந்தினா பொதுவாக பந்தினா எல்லா பேருமே இருப்பாங்க இல்லையா? நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போங்க, எல்லா மக்களும் இருப்பாங்க. படித்தவனும் இருப்பான், படிக்காதவனும் இருப்பான், எல்லா விதமான மக்களும் அங்கே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் என்னை உயர்த்துகின்ற ஆண்டவர், என் தலையை உயர்த்துகின்ற ஆண்டவர், பாதுகாக்கின்ற ஆண்டவர். இந்த உலகில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த உலகத்திலேயும் என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், மறுமையிலும் நித்திய ஜீவனையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தம். அப்போ நான் ஆண்டவருடைய மந்தையிலே அவரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நான் பின்தொடர்வேன் என்று சொன்னால் there is a provision, there is a protection, there is a promise for me. அன்பானவர்களே, இந்த செய்தியிலே ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியம் தான். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவருடைய மந்தையில் தான் இருக்கிறேனா? மந்தையில் இருந்துக்கிட்டு நான் வேற வழியாக போவதற்கு முயற்சிக்கிறேனா? மந்தையில் இருக்கும் பொழுது மேய்ப்பனுடைய சத்தம் வரும்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனா? இந்த வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்பது.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம்.